வெல்கம் டு பிரேக் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 2ஆம் தேதி ஜனவரி 7ஆம் தேதி வெப்சைட் அப்டேட் ஆயிருக்கு. வேகன்சி இன்க்ரீஸ் பத்தி ஆர்டிஐல ஒருத்தவங்க கேட்டிருந்திருப்பாங்க. அந்த வேகன்சி பத்தி பார்க்க போறோம். ஏன் அதுல எஸ்எஃப்ஓ வேகன்சி கேட்கலையா, ஏன் எஸ்எஃப்ஓ வேகன்சி பத்தி கேட்கல, எஸ்எஃப்ஓ வேகன்சி இருக்கா இல்லையா, எஸ்எஃப்ஓ வேகன்சி இருக்கு. ஓகேவா, இந்த தடவை அதுவும் அப்டேட் ஆயிருக்கு. அந்த நியூஸ் சேர்த்து மொத்தம் 5 நியூஸ் வந்துருக்குது. அந்த 5 நியூஸுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்சைட் சேஞ்சஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இது 2024. 2024ல இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்தது ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 போட்டிருப்பாங்க. நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் டேட் வில் லேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருப்பாங்க. சிலபஸ் மாடல் கொஸ்டின்லாம் இருக்கும். இந்த ரோவை அப்படியே தூக்கிட்டாங்க, ஃபுல்லாவே டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கிறது மட்டும்தான் இருக்குது இந்த போர்ஷன்லயே. ஓகேவா, இதுதான் அப்டேட்டட் போஸ்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேல இருக்கிறத தூக்கிட்டு கீழே இருக்கிற இந்த நியூன்றது எல்லாத்தையுமே தூக்கிட்டு, எப்படி இப்ப வெப்சைட் இருக்குன்னா இவ்வளவுதான் இருக்கு. 2024 தூக்கிட்டாங்க. நிறைய பேர் இன்னமும் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, போன் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லலாம் இருந்ததானே இருக்குதுன்னு சொல்றீங்க. எங்களுக்கும் ஆசை 2024 வந்தா நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்குமே ஆசை தான். ஓகேவா, நாங்க கேஸை வச்சுதான் சொல்றோமே தவிர நாங்களா சொல்ல கிடையாது. 2024 நோட்டிபிகேஷன் கிடையாது. ஓகேவா, 2025 தான் நோட்டிபிகேஷன். உங்களுக்கு ஏஜை பத்தி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏஜும் நிறைய கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஏஜை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் அதை உங்களுக்கு பின் பண்றேன், நீங்க கூட பாத்துக்குவோம். ஓகேவா, சரி. இது 2025 தான் நம்ம நோட்டிபிகேஷன் வரும்போது அதனாலதான் 2024 தூக்கிட்டாங்க. இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது இதுதான். ஓகேவா, ஜனவரி 2ஆம் தேதி என்ன அப்டேட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் விட்டுருக்காங்கல்ல, அந்த 41 பேர் கேஸ் போட்டு போயிட்டு இருக்கா. அவங்க இப்ப கடைசியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோர்ட்ல எங்களுக்கு வந்து ரோஸ்டர் வைஸ் வந்து நம்பர் மறுபடியும் ரிசல்ட்டை வந்து எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி பப்ளிஷ் பண்ணுங்க. ஏன் வந்து கடைசி ரிசல்ட்டை வந்து வெறும் ரோல் நம்பர் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க, எல்லாருமே நேம் போடுங்க. அதுல அந்த ரோஸ்டர் வைஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நேம் இருக்கும், நம்பர் இருக்கும், கம்யூனிட்டி இருக்கும், ரிட்டன் மார்க் இருக்கும், அவங்களோட பிசிக்கல் மார்க் இருக்கும், இன்டர்வியூ மார்க்ல இருந்து டோட்டலா அதுக்கப்புறமேட்டு செலக்டட் நான் செலக்டட்ல இருந்து டோட்டலாவே இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி மறுபடியும் எங்களுக்கு ரோஸ்டர் வைஸ் விடுங்க, நாங்க செக் பண்றோம். நாங்க மொத்தமா டோட்டலா லிஸ்ட் அவங்க எந்த கம்யூனிட்டியோ அவங்களோட கம்யூனிட்டி வைஸ்ல எடுத்து அவங்களுக்கும் அவங்க 41 பேர் இருப்பாங்களா, அந்த 41 பேருக்கும் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கிற மார்க்குக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி அவங்க நான் செக் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2ஆம் தேதி ரிசல்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த நியூ எடுத்துட்டாங்க. மறுபடியும் ரிசல்ட்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல வரும். அதுதான் 2ஆம் தேதிக்கான அப்டேட். ஓகேவா, 2ஆம் தேதி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. 7ஆம் தேதி கேஸ் நடக்கும். 2ல இருந்து 7ஆம் தேதி அந்த 5 நாள் அவங்க செக் பண்ணிக்கிறது. அந்த 41 பேர் செக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். செக் பண்ணிட்டு 7ஆம் தேதி மறுபடியும் கேஸ் வந்து ஹியரிங் நடக்கும். அதெல்லாம் அவங்க கேஸ் தள்ளி போடுறாங்களா என்னதுன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேவா, சரி. நம்மளுக்கு புது அப்டேட் என்ன அப்படின்னா, 2ஆம் தேதி நியூஸும் 7ஆம் தேதி நியூஸும் வேற எதுவும் இல்லை. ஓகேவா, நான் வசதி சொல்லியிருந்தது 2ஆம் தேதி ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ண போறாங்க. 7ஆம் தேதி கேஸ் ஹியரிங் நமக்கு நடக்கும். ஓகேவா, முடிஞ்சா சந்தோஷம். அப்படி இழுத்துட்டு போனா நம்ம அடுத்து பாத்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. வெப்சைட் சேஞ்ச் ஆயிருக்கிறது இது மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. சரி, அடுத்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு ஆர்டிஐ ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, ஆர்டிஐல ஒருத்தங்க கேட்டு வேக்கண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்னலாம் கேட்டுக்காங்க. அவங்க கேட்டது இதுல இந்த ஆர்டிஐ வச்சுமே கேள்வி கேட்கறாங்க. எஸ்எஃப்ஓ ஏன் வந்து வேக்கண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 1300 வேக்கண்ட் தானே நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். ஆனா இப்ப வேக்கண்ட் எவ்வளவு அப்படின்னு பாருங்க, 2219 வேக்கண்ட் மொத்தம். ஓகேவா, காலி பண்ணிட்டாங்கல்ல. அதாவது தாலுகால எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு, ஏஆர்ல எத்தனை வேக்கண்ட் இருக்கு, டிஎஸ்பில எத்தனை வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆர்டிஐ போட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆர்டிஐயோட வேக்கண்ட அவங்க கவர்மெண்ட் சைட்ல சொல்லி இருந்திருக்காங்க எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தாலுகால 1453 வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. நானே எழுதியே போட்டுருவாங்க, பிளர்ரா இருந்துச்சுன்னா. தாலுகால 1453 எஸ்ஐ, அதாவது அடுத்து ஏஆர்ல 649, டிஎஸ்பில 117. மொத்த வேக்கண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 2219 வேக்கண்ட் இருக்கு. ஓகேவா, எது இல்லாம எஸ்எஃப்ஓ இல்லாம தாலுகா ஏஆர் பிளஸ் டிஎஸ்பி சொல்லிட்டு நம்மளுக்கு வேக்கண்ட் வந்து இந்த ஆர்டிஐல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சரி. இதுல வந்து எஸ்எஃப்ஓ பத்தி ஏன் கேட்கலன்னா, எஸ்எஃப்ஓ வேக்கண்ட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. மொத்தம் அதுவும் ஒரு 40+ வேக்கண்ட் இருக்கு. ஆனா எஸ்எஃப்ஓ வேக்கண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 40+ வேக்கண்ட ஆல்ரெடி சீனியாரிட்டி அடிப்படையில போட போறாங்களா, இல்ல நம்மளுக்கு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு கொடுக்க போறாங்களா. டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுலயும் அது கூட சேர்த்துருவாங்க. ஓகேவா, இல்ல அப்படின்னா சீனியாரிட்டிக்கு கையில கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி வெயிட் பண்ற பர்சனுக்கு கையில கொடுத்துருவாங்க.
அதனால அந்த 40 வேகண்ட் என்ன செய்ய போறோம், 40 பிளஸ் எஸ்எஃப்ஓல இப்ப வேகண்ட் இருக்கிறது 40 பிளஸ் வேகண்ட் இருக்கு. அதை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆனா வேகண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த 40 பிளஸ் வேகண்ட் கிரியேட் ஆகி ரெடியா தான் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம கையில 4 இருக்கு. 40 கூட்டணும், நம்ம 40 பிளஸ் கூட்டணும் அப்படின்னா 2200 பிளஸ் வேகண்ட் நம்ம கையில ரெடியா இருக்கு 2025க்கு. ஓகேவா? அது ஒரே அடியா நமக்கு 2025லயே கொடுத்துருவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான் ஃபுல்லாவே. ஏன் அப்படின்னா கொஞ்சமாவது வேகண்ட் அவங்க கையில வச்சுருவாங்க. ஏன்னா அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், ஒரே அடியா எடுத்துட மாட்டாங்க. ஓகேவா? அதனால நம்மளுக்கு 1000 வேகண்ட் கன்ஃபார்மா எடுப்பாங்க. ஒருவேளை ஃபுல்லாவே எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துடலாம். அது அவங்களுக்கு தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு 2025ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து என்ன நியூஸ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா எஸ்எஃப்ஓ பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி அப்டேட் பண்ணிடுவாங்களா நம்மளுக்கு. அதாவது 2ஆம் தேதி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. 7ஆம் தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸை பத்தின ஹியரிங் நடக்கும். ஒருவேளை கேஸ் ஹியரிங் முடிஞ்சிருச்சு அப்பயே நோட்டிபிகேஷன் வந்துருமா சார்னு ஒரு சில பேர் கேட்கறாங்க. எங்களுக்கு ஜனவரி 7ஆம் தேதி நோட்டி இது வந்துரும், ரிசல்ட் முடிஞ்சிரும். ஆக்சுவலா கேஸ் முடிஞ்சுன்னா ஒரே வாரத்துல எங்களுக்கு ரிசல்ட் அதாவது நோட்டிபிகேஷன் போட்டுருவாங்கன்னு. ரிசல்ட் முடிஞ்சாலும் அந்த வெப்சைட்டை ஒரேடியா மாத்த மாட்டாங்க. ரிசல்ட்டே அப்பதான் போட்டுருக்காங்க. ஓகேவா? அந்த ரிசல்ட்டோட ரிசல்ட்டை மறுபடியும் அப்பதான் அப்டேட் பண்றாங்க. ஒரேடியா வெப்சைட் தூக்கி கேன்சல் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு அந்த வெப்சைட்ல இருக்கிறத என்ன செய்வாங்க அப்படின்னா அதை தூக்கணும், இங்க இருக்கிற அந்த பேஜையே மாத்தணும். மறுபடியும் அவன் 2025 நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு ஒரு டேட்டாவை போடுவான். போட்டு அதுல சிலபஸ் மாடல் கொஸ்டின் இதை மாதிரி சொல்லி அவன் அப்டேட் பண்ணுவான். அந்த வெப்சைட் அப்டேட் ஆகணும், இந்த ரிசல்ட்ன்ற பேஜே போகணும். ஒரு இது அப்டேட் ஆயிருக்கும் போது ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் அப்டேட் ஆயிருக்கும் போது அது ஒரு வாரம் கூட டைம் கொடுக்காம அதை எடுக்க மாட்டான். ஓகேவா? நம்மளுக்கு 7ஆம் தேதியே கேஸ் முடியுது அப்படின்னு சொல்லி நான் ஓம் போகலே நான் 7ஆம் தேதி முடியும்னு சொல்லவே இல்லை. ஆல்ரெடி நான் அதை பத்தி வீடியோ போட்டிருப்பேன். சரி, 7ஆம் தேதி முடியுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்களா? 7ஆம் தேதி முடியுதுன்னு வச்சுக்கோ, 15ஆம் தேதி உள்ள வருமானம் வராது. அதோட ப்ராசஸ் முடியறதுக்கு டைம் ஆகும். ஆல்ரெடி கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வச்சிருக்கவங்க எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணும். அவங்க ஜாயின் பண்ணதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு இங்க ரெடி ஆகும். எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி தான் நமக்கு நோட்டிபிகேஷன், ஜனவரி கிடையாது. ஓகேவா? பிப்ரவரி முதல் வாரத்துல நமக்கு ரெடி ஆயிடும் ஃபுல்லாவே. வேகண்டும் பல்க் வேகண்ட் வருது. இந்த வாய்ப்பு பொன்னான வாய்ப்பு மாதிரி நீ என்ன பண்ணிக்கலாம். வர வருஷம் எப்படி இருக்கும், பொன்னான வருஷமா இருக்க போது ஹாப்பி நியூ இயர் வருஷம் தான். ஓகேவா? அதாவது மிகப்பெரிய வாய்ப்பு பல்கா எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, லாஸ்ட் எட்ஜில் நிக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பொன்னான வாய்ப்பு மாதிரி அந்த வாய்ப்பை கரெக்டா தட்டி ஒரே அடியா தூக்குறதா, அவ்வளவுதான் வேலை. ஓகேவா? எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தட்டி தூக்கிடலாம். ஆனா கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம் அப்படின்னா பின்னாடி ரொம்பனா தோக்குறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. பின்னாடியே நிற்பான், அவ்வளவுதான். டக்குன்னு நீ இப்படி முன்னாடி போறதுக்குள்ள அவன் வந்துட்டு போயிட்டே இருப்பான். நம்ம கண்ணு மிக்கிற நேரத்துலதான் நம்மளுக்கு ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, தோக்குறதா இருந்தாலும் சரி. அதனால நேரத்தை வீணாக்காம நம்மளோட எய்மை பத்தி நம்மளோட கோலை நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? வீண் விவாதங்கள்லாம் தேவையில்லாதது. வீண் விவாதங்கள்லாம் தவிர்த்துட்டு நம்ம படிக்கிறதுல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். வர 2025ல நம்ம யூனிஃபார்ம் மாட்டிடலாம். ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டை நான் உங்களுக்கு வீடியோல கொடுக்குறேன். அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம். ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.